You put down the phone. ஓகே, ஃப்ரீலான்சிங் பத்தி கேட்டீங்க இல்லையா? ஸோ ஆமா ஃப்ரீலான்சிங் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்னென்னத்துல ஸ்ட்ராங்குன்றத முதல் முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா? என்னென்னத்துல நீங்க ஸ்ட்ராங்கு, எது எதுல ஸ்ட்ராங்? நீங்க கேன்வால ஸ்ட்ராங்கா, இல்ல இல்லுஸ்ட்ரேட்டர்ல ஸ்ட்ராங்கா, போட்டோஷாப்ல ஸ்ட்ராங்கா அப்படின்றது முடிவு பண்ணணும். எதுல போய் நீங்க ஃப்ரீலான்சிங் பண்ண போறீங்க? நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ்ல ஃப்ரீலான்சிங் பண்ண போறீங்களா, இல்ல வீடியோ கிரியேஷன்ல ஃப்ரீலான்சிங் பண்ண போறீங்களா, எதுல ஃப்ரீலான்சிங் பண்ண போறீங்கன்றதை யோசிக்கணும். ஓகே, இப்போ சின்னதா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன், நோட் டவுன் மட்டும் பண்ணிக்கோங்க. கேன்வான்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு, தெரியல உங்களுக்கு இருக்கும்? தெரியும் சார். ஸோ கேன்வாவில் யாரெல்லாம் டிசைன் பண்ணுவீங்க கரெக்டா? நான் பண்ணுவேன் சார். ஓகே ஓகே, இப்போ கேன்வாவில் டிசைன் பண்றது ஈஸி தானே? ஆமா சார், ஏன்னா அது இன்பில்டா. கரெக்ட், அதுல டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளா இருக்கும், அதனால ரொம்ப ஈஸி. கரெக்டா? ஆமா சார். இப்போ நீங்க வந்து ஃப்ரீலான்சிங் பண்றதுக்கு ரெடியா அப்படி ஓகே இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிட்டிஸ் இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிட்டிஸ் இருக்காங்கல்ல, உங்க ஃப்ரெண்டு, உங்களோட அக்கா அண்ணெல்லாம் இருக்காங்கல்ல, ஆமா சார். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்விடேஷன்ஸ் டிசைன் பண்ணி கொடுக்கலாம். என்னது? அதாவது இன்விடேஷன் கார்ட்ஸ், அதாவது இன்விடேஷன் டிசைன்ல பண்ணி கொடுக்கணும். சொல்றது புரியுதுங்களா? சொல்றது புரியுது சார். அதுக்கப்புறம் வேற எங்க போய் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பக்கத்துல நியர்பைல யாராவது பிசினஸ் பண்றவங்க தெரியுமா? அதாவது சின்ன சின்ன கடைகள், சின்ன சின்ன அண்ணா, சின்ன சின்ன ஷாப்பிங் மார்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் பேக்கரிஸ், இந்த மாதிரியான பிளேஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். இப்போ அந்த மாதிரி ஸ்வீட் கடைங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் தேவைப்படும். ஓகேவா? தீபாவளி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி எனக்கு இது கொடுங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் போடணும்ப்பா, நீ பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா? அப்படி பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி வந்து நான் பண்ணி கொடுக்குறேன், இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன், ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேணும்னா சொல்லுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன், 30 போஸ்டரு 3000 ரூபாய், நீங்க வந்து தீபாவளி ஃபுல்லா போட்டுட்டு இருக்கலாம். இப்போ இது பாருங்களேன், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் வந்து தீபாவளி டைம்ல ஒரு கான்ட்ராக்ட் எடுப்பேன். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தீபாவளி டைம்ல ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து எத்தனை போஸ்டர் பண்ணி கொடுப்பேன்னா ஒரு 30ல இருந்து 40 போஸ்டர் பண்ணி கொடுப்பேன். ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு கான்ட்ராக்டா தம்பி எனக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் நான் கொடுத்துறேன்ப்பா, எனக்கு வந்து ஒரு 30 போஸ்டர் பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா வீக்லி 7 போஸ்டர்ஸ் நீங்க என்ன பண்ணீங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்துடணும். தீபாவளி ஆஃபர், தீபாவளிக்கு ஸ்வீட் வாங்கலையா, ஸ்வீட் வந்துச்சு, தீபாவளி வந்தாச்சு ஸ்வீட்டுன்னு வாங்கலையா அப்படின்ற மாதிரிலாம் சின்ன 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 போஸ்டர்ஸ்லாம் எடுத்து போடணும். இந்த மாதிரி இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, போன உடனே ப்ராஜெக்ட் கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க உங்களுடைய டிசைனை வந்து அந்த பிராண்டுக்கு ஏற்கனவே இருக்கிற பிராண்டுக்கு டிசைன்ஸ் பண்ணி இதை பாருங்க, உங்களுக்கு உங்க கடைக்காக நான் பண்ணேன், இந்த மாதிரி நான் போஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணுவேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்கலாமா? ப்ரோ இதுவே நான் என்ன சொல்றேன் ப்ரோ, எனக்கு வந்து கடையெல்லாம் போய் கேட்க முடியாது, எனக்கு ஆன்லைன்ல பண்ணுங்க அப்படி சொன்னா, ஆன்லைன்ல போனீங்கன்னா நிறைய எப்படி சொல்றது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இட்ஸ் நாட் ஈஸி. சொல்றது புரிஞ்சுதா? புரியுது சார். அதே மாதிரி அவங்களுடைய நீடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க இருக்கா, இதான் அந்த ஃப்ரீலான்சிங் பண்றதுக்கான ஒரு ஆப். ஓகேவா? இருக்கா, இங்க இருக்கா? இதுல யாராவது இதுக்கு முன்னாடி போய் பாத்திருக்கீங்களா? ஓ ஸ்கிரீன் ஷேர் ஆகல, ஒரு நிமிஷம் இருக்கு, சாரி. அப்போ இதே பாத்துருக்க மாட்டீங்க நீங்க. கேன்வாவில் நான் என்ன பண்றேன், 30 போஸ்டர் இந்த மாதிரி ஸ்வீட் கடைக்கு போட்டு மாசத்துக்கு 3000 ரூபாய் என்னால வாங்க முடியுமா, வாங்க முடியாதா? ஒரு நாளைக்கு ஒரு போஸ்டருக்கு 100 ரூபாய் வாங்கலாமா, வாங்க முடியாதா? பட் அதுக்கு முன்னாடி நீங்க அந்த பிராண்டுக்கு ஏற்கனவே அந்த பிராண்ட் வந்து ஆன்லைன்ல இருக்கிறாங்களா? சொல்றது புரியுதுங்களா? எப்படி அந்த பிராண்ட் ஆன்லைன் இருக்கான்னு பாக்குறது?
அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கடை பேரை போட்டு உங்க ஊர்ல பக்கத்துல மேப்ல செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து எங்க ஊர் பக்கத்துல நான் என்ன போட போறேன், ஸ்வீட்ஸ் நியர் மீ அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுங்க. இப்ப பக்கத்துல இருக்கிற ஸ்வீட் கடைங்களை போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், தீபாவளி டைம்ல கேட்கறதுக்கு போயிடணும். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் 2 நாள் போங்க, போயிட்டு அவங்களுடைய லோகோ, அவங்களோட பிராண்டு கலரு, சில பேருக்குலாம் டிசைன் பத்தி தெரியவே தெரியாது. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம இதை பத்தி பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்கவே இருக்காது. ஆனா ஒரு சில கடை நல்லாவே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சரியா வந்து பிராண்டிங் பண்ணாம வச்சிருப்பாங்க. கரெக்டா? இப்போ நான் பண்ற ஸ்வீட் கடை வந்து பாத்தீங்கன்னா அக்ஷயா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? என்னன்னு இருக்கு, அக்ஷயா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரிஸ்னு ஒருத்தவங்களுக்கு தான் நான் பண்ணி கொடுக்குறேன். அவங்கள போயிட்டு நான் எப்படி ரீச் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ அவங்களுக்கு வந்து பர் மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 20 போஸ்டர் பண்ணி கொடுக்குறேன், 4000 ரூபாய் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ அந்த கம்பெனியோட ஃபுல் லோகோ எல்லாமே நம்ம பண்ணதுதான். இந்த கம்பெனியோட லோகோல இருந்து பிராண்டிங்ல இருந்து எல்லாமே நம்ம பண்ணதுதான். அவங்களோட வெப்சைட் முதற்கொண்டு நம்ம தான் பண்ணோம். சொல்றது புரிஞ்சுதுங்களா? இதுதான் அந்த பிராண்ட். இந்த லோகோ நம்ம பண்ண பிராண்ட், நம்ம பண்ண லோகோ. இந்த மாதிரி போஸ்டர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ண தெரியுமா அப்படின்றத செக் பண்ணுங்க. இப்ப நான் ஒன்னு சொல்லியிருக்கேன். இப்ப என்ன சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட் அப்படியே எடுத்து அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பக்கத்துல இருக்கிற ஒரு பிராண்டுக்கு கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு ப்ரோ இந்த மாதிரி நான் வந்து போஸ்டர்ஸ் தான் டிசைன் பண்றேன், அதே மாதிரி உங்க பக்கத்துல எங்கேயாவது பாத்தீங்கன்னா யாருக்காவது மெனூஸ், ஹோட்டல்ஸ்க்கு ஏதாவது மெனு தேவைப்படும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒண்ணும் கிடையாது, நீங்க என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் போய் அந்த கடையில போய் ஜூஸ் குடிப்பீங்க. கரெக்டா? அப்படியே சும்மா ஜூஸ் குடிக்கிற மாதிரி, ப்ரோ இந்த மாதிரி மெனுலாம் நல்லா இல்ல ப்ரோ, நான் வேணா டிசைன் பண்ணி கொடுக்குறேன் போடுறீங்களா அப்படி சொல்லி நீங்க அப்படியே லைட்டா பேசி யூ டிட் டு கெட் அ ப்ராஜெக்ட். ஓகேவா? பண்ண முடியுதுன்னு தோணுதா, இல்ல எதனா எங்கடா பண்ண முடியுது அப்படி முடியாதரா அப்படியே தோணுதா? ஓகே. இப்போ ப்ரோ இது பண்றதுனால எனக்கு என்ன ப்ரோ பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டைரக்டா உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன ஆகுது, உங்களோட போர்ட்ஃபோலியோவுக்கு கண்டென்ட் கிடைக்குது. கரெக்டா? இப்போ உங்க போர்ட்ஃபோலியோக்கு என்ன கிடைக்குது, நம்ம ஆட் பண்ணலாமா சார்? இந்த மாதிரி போஸ்டர்ஸ்லாம் தாராளமா ஆட் பண்ணலாம். ஏன் ஆட் பண்ண முடியாது? ஆட் பண்ணலாம். எல்லாமே நீங்க பண்ணது தானே. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ணணும் அது மாதிரிலாம் இல்ல சார்? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஃப்ரீலான்சிங் பண்ண ஒரு பிராண்டுக்கு நான் வந்து ஒரு 500 ரூபா 1000 ரூபா வாங்கினேன் இந்த பிராண்டுக்கு விசிட்டிங் கார்டு. இது வந்து பழைய காலத்து விசிட்டிங் கார்டு, போட்டோஷாப்ல பண்ணது. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே போட்டோஷாப்ல பண்ணதுதான். என்னோட ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 1000 ரூபா வாங்கினேன், 1000 ரூபா டிசைன் பண்ணி வாங்கினேன் நான். தோ இந்த லோகோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 to 1000 rupees கிட்ட வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சென்னையில இருக்கிற ஒரு ஸ்கூல். இது பாக்கலாம், இப்ப அந்த ஸ்கூல் இருக்கான்னு பாக்கலாம். பல்வட்டிகா. ஸோ பல்வாட்டிகான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலுக்கு என்கிட்ட லோகோ கேட்டிருந்தாங்க, நான் அந்த லோகோ ப்ரப்போஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். இதுல ஏதோ ஒரு லோகோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு எவ்வளவு வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ சார்ஜ் 1000 rupees. இது எதுல ப்ரோ பண்றது அப்படின்னா இதுல இல்லுஸ்ட்ரேட்டர்ல பண்றது இது. ஓகேவா? அதுக்கப்புறம் சென்னையில நுங்கம்பாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸா பிட்ஸான்னு ஒரு பிளேஸ் இருக்கு. யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது, பட் ஈட்ஸா பீட்சான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. இந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் டிவிக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. இது
விஜய் டிவிக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? இருக்கு பாருங்க, ஆப்போசிட் டு விஜய் டிவி ஆஃபீஸ். எப்படி கரெக்டா நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்களா? இந்த பிராண்டுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், டிசைன் பண்ணிருக்கோம். நிறைய டிசைன் பண்ணிருக்கேன் நான். ஆனா அதெல்லாம் மறைச்சிட்டேன். ஏன் மறைச்சிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் அது. யாரு படம் ஓடனாலும் ஹீரோ நாங்க, ஹீரோ அங்க நாங்க தான். இந்த மாதிரி நான் தான் டிசைன் பண்ணி கொடுத்தேன். இதுக்கு ஒரு 700 to 800 வாங்கணும்னு வச்சுங்களேன். வேற என்ன பிராண்டோ, இது வந்து எங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு பண்ணி கொடுத்தது. இந்த ஹோட்டலுக்கு இது வந்து கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு பண்ணி கொடுத்தது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க இந்த உங்களோட கான்டாக்ட பிடிக்கணும். பவித்ரா, பிரியதர்ஷினி, ராம்குமார், நீங்க சிவானி எல்லாருமே என்ன பண்ணணும், இந்த மாதிரி நெட்வொர்க்கை முதல்ல ஜாயின் பண்ணணும். நெட்வொர்க்ல போய் நீங்க ஆட் ஆகணும். சொல்றது புரியுதுங்களா? இந்த மாதிரி பீப்புளை போய் பிடிக்கிறதுக்கு 2 விஷயம் இருக்கு. நீங்க யாரெல்லாம் சிட்டில இருக்கிறீங்க, யாரெல்லாம் சிட்டி விட்டு அவுட்டர்ல இருக்கிறீங்க. சிட்டில இருக்கிறனா எஸ் அப்படின்னு போடுங்க, அவுட்டர்னா எங்க இருக்கீங்க நீங்க? அவுட்டர்ல இருக்கீங்களா? ஓகே ஓகே, அவுட்டர். ஓகே, ராம்குமார் அவுட்டர். ஓகே, வேற? பிரியதர்ஷினி நீங்களும் அவுட்டர் தானா? சூப்பர். சிவானி நீங்க எங்க இருக்கீங்க? சிவானி சிட்டி. சூப்பர். என்ன சிட்டில இருக்கீங்க? சிவகங்கை. சூப்பர். ஓகே, இப்போ எங்க வேணாலும் பாத்தீங்கன்னா பிஎன்ஐன்னு ஒண்ணு இருக்கும், தெரியுமா? யாராக்கெல்லாம் பிஎன்ஐ இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க? பிஎன்ஐ பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? பிஎன்ஐன்றது எல்லா ஊர்லயுமே இருக்கும். ஓகேவா? பிஎன்ஐ சிவகங்கை. இப்ப நான் சப்போஸ் நான் போடுறேன், இருக்கான்னு பார்ப்போம். சிவகங்கை. சிவகங்காவா? கரெக்டா? கரெக்ட். ஜிஏஐ வருது. சிவகங்கை. ரெண்டும் ஒரே தான் சார். சிவகங்காங்கிறது அதுதான் சிவகங்கை. அப்ப கரெக்டா தான் நான் சொல்றது. ஓகே தான். இங்க பாத்தீங்கன்னா இப்போ சிவானி இங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ஊர். ஓகேவா? மீட்டிங் டீட்டெயில்ஸ் டியூஸ்டே. ஓகேங்களா? 7:30 மணிக்கு காலையில. இது வந்து உங்க ஊர் பக்கத்துல இருக்கான்னு பாருங்க. காரைக்குடி பக்கமா? சார், இது உங்க ஊரா? காரைக்குடி எங்க ஊர் பக்கத்துல. ஓகே டன். இப்போ உங்க ஊர்ல இவங்க எல்லாம் பிசினஸ் பண்றவங்க யாரு? இந்த பீப்புள் எல்லாருமே யாரு? உங்க ஊர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க. என்னென்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, there will be lot of different business will be there. கரெக்டா? இப்போ ஈவெண்ட் பண்றவங்க, படிக்கிறவங்க, பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே இங்க வந்து காலையில என்ன பண்ணுவாங்க, மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க. ஓகேவா? சொல்றது புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த மீட்டிங் வந்து என்னைக்கு நடக்குது? டியூஸ்டே 7:30 AM நடக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்களுடைய கான்டாக்டை நீங்க பிடிக்கணும். ஓகேவா? சார் நாங்க எப்படி சார் பிடிக்க முடியும், எங்களால போக முடியுமா அப்படின்னா, உங்களால போக முடியலன்னா இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸ் பண்றாங்கன்றத பாக்கணும். இப்போ டாக்டர் மணி டென்டல் கேர்ன்றது ஒண்ணு இருக்கு. ஓகேவா? டாக்டர் மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி டென்டல் கேர்னு இருக்கு. ஓகேவா? இப்ப வியூ ப்ரொஃபைல் போய் பார்க்கலாமா? இப்போ இது உங்க ஊர்ல இருக்குதான்னு பாக்கலாம். ஓகேவா? எங்க இருக்கு இந்த ஊர்? எங்க? காரைக்குடியில வச்சிருக்காரு இவர். ஓகேவா? இப்போ இவருக்கு எந்த அளவுக்கு பிராண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கலாம். இதுல 2 விஷயம் இருக்கு. ஓகேவா? இப்ப 2 விஷயம் இருக்கு. பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து வெப்சைட் இல்ல இருக்கான்னு பாக்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எஸ், வச்சிருக்காரு.
ஓகேவா? டாக்டர் மணி டென்டல் சென்டர் அப்படின்னு வச்சிருக்கிறாரு. கான்டாக்ட் இருக்குது அவர்கிட்ட, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கு. ஓகேவா? இப்போ அவர் ரெகுலரா மெயின்டைன் பண்றாரான்றத நீங்க பார்க்கணும். அப்போ பேஜ் மட்டும் தான் இருக்குது, பெருசா அவர் என்ன பண்றது கிடையாது, மெயின்டைன் பண்றது கிடையாது. பாருங்க இப்ப பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு லைட்டா ஏதோ போட்டு டிசைன்லாம் போட்டுட்டு இருக்காரு. இது எப்போ போட்டிருக்காரு? 5 ஹவருக்கு முன்னாடி போட்டிருக்காரா? எப்போ? மார்ச் சாட்டர்டே இன்னைக்கு போட்டிருக்காரு. அப்போ இப்ப பாருங்க ரெகுலரா அவர் போடுறாரு. அப்போ ஓகேவா? இந்த மாதிரி டிசைன்ஸை இது ரொம்ப அந்த அளவுக்கு சூப்பராலாம் கிடையாது, நல்லாவே இல்லை ஆக்சுவலா. ஓகேவா? ரொம்ப ரொம்ப மினிமலா தான் இருக்கு. சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும், இதே மாதிரி வேற கிளைண்ட் யாராவது இருக்காங்களா பாருங்க உங்க ஊர்ல. டாக்டரு, கிளினிக்கு, ஓகேவா? இந்த மாதிரியான பீப்புளோட நெட்வொர்க்கை கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை கிடைக்கும். எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னா, இதே பிளேஸ்ல யாராவது இப்ப நீங்க போற இந்த பிஎன்ஐ மீட்டிங்ல யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணுவா, ஒரு ஐடி கம்பெனி வச்சிருப்பானா? வச்சிருக்க மாட்டானா? இருங்க பாத்துருவோம் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ டென்டல் கிளினிக் பார்த்தாச்சு. SM என்டர்பிரைஸ்னு ஒன்று போட்டிருக்காரு. இதுல என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. டயர்ஸ், இவங்க வந்து டயர் கம்பெனி வச்சிருக்காங்களாம். ஓகேங்களா? சாந்தி முத்து, ஸ்ரீ கிருத்திகா டயர்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். உங்க ஊர் பாருங்க, இங்க இருந்து உங்க ஊர்ல இருக்கிற டேட்டா எனக்கு தெரியுது. எப்படி எடுக்கிறேன்? நெட்ல இருந்து எடுக்கிறேன், வேற எங்க இருந்து எடுக்கல. ஸ்ரீ கிருத்திகா டயர்ஸ், MRF டயர்ஸ், கார் வீல் அலைன்மெண்ட் நான் ஊர்ல இருக்கு, மதுரை மெயின் ரோடு, காரைக்குடியில இருக்கு. கரெக்டா? இப்போ இவங்க கிட்ட டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தனா, எஸ் இவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஆனா ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பண்ணாம விட்டுருக்காங்க. கரெக்டா? இவங்க லாஸ்டா போட்டதே ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க 19 வீக்குக்கு முன்னாடி போட்டிருக்கிறாங்க. காரைக்குடி நியூஸ்ல ஏதோ போட்டிருக்கிறாங்க. இந்த பேஜ் யாருப்பா வச்சிருக்குது? ஃபாலோ பண்றீங்களா சிவானி? இந்த பேஜ் ஃபாலோ பண்றீங்களா? ஓகே. இப்போ உங்க ஊர்ல இந்த பர்சன் எல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற பர்சன். ஓகேவா? இவங்க கிட்ட நீங்க என்ன பண்ண முடியும், உங்களுடைய ரெஸ்யூம்ஸை கொடுத்து நீங்க அவங்களுடைய கம்பெனில ஜாயின் பண்ண முடியுமா? சார் எனக்கு ஃப்ரீலான்சிங் வராது சார், நான் என்ன பண்றேன், அவங்க கம்பெனில வேலை இருந்தா நான் வாங்கி போயிடுறேன் சார், போக முடியுமா? ட்ரை பண்ண முடியுமா முடியாதா? பண்ணலாம் சார், ட்ரை பண்ணலாம். இதே உங்க ஊர்லயே மேக்ஸ் டெக்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க பாருங்க. CCTV எல்லாம் எதாவது போடுறாங்க. ஓகேவா? இவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு யாராவது இருக்காங்களா உங்க ஊர்ல இருக்கிறாங்களா? அந்த கம்பெனிக்கு உங்களோட ரெஸ்யூம்ஸ் எதுவுமே கொடுக்கலாமா? கொடுக்கலாமா முடியாதா? சரி ஓகே. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க பவித்ரா? கடலூர் தானே இருக்கீங்க? DNI கடலூர். இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க உள்ள போயிட்டு ஓகேவா உங்களுடைய நேம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலுமே என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு ஒர்க் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க பிங் பண்ணுவாங்க. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரியான நெட்வொர்க் பீப்புள் கூட நெட்வொர்க் பண்ணுன்றது தான் உங்களுக்கு. நீங்க வந்து சப்போஸ் இல்ல சார் எங்களால வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியாதுன்னா, நிறைய உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றாங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா BNI தான். ஓகேங்களா? இந்த BNI இவங்களா இருக்கிறாங்களா, இவங்க எல்லாருமே பிசினஸ் உமன்ஸ் தான். இவங்களுடைய கம்பெனிஸ்லாம் ஒரு வேகன்சி 2 வேகன்சி கண்டிப்பா இருக்கும்.
டிசைனுக்கான வேகன்சி இருக்கும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான வேகன்சிஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இதுலயே யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, டெக் கம்பெனி வச்சிருப்பாங்க. ஸோ இது மூலியமா ஃப்ரீலான்சிங் எடுக்கலாம் பவித்ரா. ஓகேவா? இப்போ ப்ரோ இதெல்லாம் ஓகே, நீங்க பேக்கரி போய் பார்க்க சொல்றீங்க, எனக்கு இன்விடேஷன் பண்ணி கொடுக்க சொல்றீங்க, அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிஎன்ஐ நெட்வொர்க் பண்ண சொல்றீங்க. நான் வீட்ல இருந்தே எதனா ஒண்ணு பண்ணணும் ப்ரோ, அதுக்கு எதனா சொல்லுங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் தான் டூல். நீங்க எங்கேயுமே போகவே தேவையில்ல. ஓகேவா? ஸ்டார்ட் பில்ட் யுவர் பிளாட்ஃபார்ம். இப்போ பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் என்னுடைய ப்ரீவியஸ் பேட்ச் தெரியுமான்னு தெரியல. அவங்க பேர் பாத்தீங்கன்னா சுகன்யா. ஓகேவா? என்னோட ஸ்டூடெண்ட். அவங்க இப்ப என்னோட வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? இவங்க இல்ல, வெயிட் பண்ணுங்க. அவங்க இப்ப எனக்கு வீடியோ எடிட் பண்றதுக்கு என்னோட ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட் இப்ப எனக்கு ஃப்ரீலான்சிங்க்கு வீடியோ எடிட் பண்ணி கொடுங்க ப்ரோ, நான் கொடுக்குறேன் ப்ரோ, நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க வீடியோ எடிட்டிங்காக கத்துக்கிட்டு பண்றாங்க. இப்போ நான் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படி பண்றதா இருந்தா அப்படின்னா, நீங்க உங்களோட டிசைன் ஸ்கில்ஸ உங்களோட இதை பாத்தீங்கன்னா தெளிவா போடுறது மூலயமா நீங்க மத்தவங்க கண்ணுக்கு தெரிவிங்க. அவங்க உங்களுடைய டிசைன்ஸை பார்ப்பாங்க. அது மூலயமா உங்களுக்கு என்கொயரி பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுவாங்க, இல்ல ஃபேஸ்புக்ல டிஎம் பண்ணுவாங்க. நீங்க அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ப்ராஜெக்டை வாங்கிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லவா? நீங்க டிசைனரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, லோகோ டிசைனர் ஒருத்தர். நான் சொல்ற இந்த பர்சன்லாம் நோட் டவுன் பண்றீங்களான்னு பாருங்க. என்னோட ப்ரொஃபைல்லே வருவாங்க டிசைனர்ஸ். லோகோ டிசைன் பத்தி வீடியோஸ்லாம் போடுவாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுடைய வேலை எல்லாமே பாத்தீங்கன்னா டிசைன் பண்றது மட்டும்தான். லோகோ டிசைன், ஒரு டிசைனுக்கு 3000 4000, 10,000, 15,000 வாங்குவாங்க. ஓகேவா? நான் எங்கேயுமே போகாம இவரெல்லாம் பாத்தீங்கன்னா டிசைனர் தான். ஓகேவா? இவரோட வீடியோ பார்த்துருக்கீங்களா? இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கீங்களா? கரெக்ட், அவரே தான். இவரெல்லாம் ஃப்ரீலான்சர் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருங்க, இன்னொருத்தர் காட்டுறேன், லோகோ கிரியேட்டர். ஆலன் பாத்திருக்கீங்களா? ஆலன் இருங்க காட்டுறேன். இந்த மாதிரி போடலாம். நீங்க என்ன பண்ணலாம், கிராஃபிக் டிசைனிங், போஸ்டர் கிரியேஷன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படி சொல்லி நீங்க போட்டு ப்ரமோட் பண்றது மூலயமா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃப்ரீலான்ஸ். பாருங்க, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டிசைனர்ஸ் தான். ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கிளைண்ட் எடுத்து அது மூலயமா என்ன பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஸ்கில்லை நீங்க என்ன பண்ணணும், டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு அது மூலயமா போர்ட்ஃபோலியோவை மாத்திட்டு அதுக்கப்புறம் ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய கஸ்டமர்ஸோ இல்லை கிளைண்ட்டோ பிடிச்சி அவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்கணும்.
நீங்க எனக்கே வந்து ஏதாவது டிசைன் கூட பண்ணி கொடுத்தா இருந்தா கூட பண்ணலாம். என்னைக்குன்னு பார்த்தா அவர் வரமாட்டாரு. எவ்ரிடே போடுவாரு, இன்னைக்கு ஏன் வீடியோ போடல தெரியல. தனுஷ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவரு யாருக்கு தெரியும் தெரியல. தனுஷ் இவர் யாரா இருக்கலாம் தெரியும். இவர் வந்து பாத்தீங்கன்னா போட்டோஷாப் பத்தி எடுப்பாரு கிளாஸ். நான் சொன்னது இவர் தான்ப்பா, ஆலன். இவர் வந்து லோகோ பத்தி தான் போடுவார் ஃபுல்லா. பாத்திருக்கீங்களா? புதுசா இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆலன் சொல்லிட்டு ஒருத்தர், ஓகேங்களா? இவருமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் போடுவார் ரெகுலரா லோகோஸ் பத்தி. இவருமே என்ன பண்றாருன்னா ஒரு நிறைய பேருக்கு லோகோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதான் அவரோட போர்ட்போலியோ. ஓகேங்களா? இவர் பியூர் கிராஃபிக் டிசைனர். யாரு இவரு? ஃப்ரீலான்சர் கிராஃபிக் டிசைனர். இவர் என்ன பண்றாரு, அவருக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றாரு இதுல அப்படியே போட்டுட்டே இருப்பாரு. அவருக்கு யாரெல்லாம் லோகோ வேணும் டிஎம் பண்றாங்களோ அவங்களுக்கு அவர் ஒர்க் பண்ணி கொடுப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரு தம்ப்நெயில் டிசைனர். இவரு யாரு? இந்த பர்சன் யூடியூப்ல இருக்கிற அந்த இவங்க இருக்காங்கல்ல, ராகுல், HR நவீன் பிரதர், அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே தம்ப்நெயில் டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இவருமே பெருசா டிசைன் எல்லாம் படிக்கல, ஓகேங்களா? சும்மா அப்படியே படிச்சுட்டு அப்படியே சும்மா ஒர்க் பண்ணிட்டு அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ராகுல் நிறைய பேருக்கு வந்து ஒர்க் பண்றாரு தம்ப்நெயில். பரிதாபங்கள் சேனல்ல கூட பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ணதுதான். மதன் கௌரிக்கு, அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா HR நவீன் பிரதருக்கு, நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு தம்ப்நெயில். ஸோ தம்ப்நெயில் யூடியூபுக்கு தம்ப்நெயில் பண்றதுக்குள்ள அமௌண்டா? ஆமா, யூடியூப்ல தம்ப்நெயில் பண்றதுக்கு கூட அமௌண்ட் தான். ஏன் தம்ப்நெயில் யார் கிரியேட் பண்றது? பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம். யூடியூப் தம்ப்நெயில் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 700 to 400 to 700 வரை வாங்குறாங்க. ஆக்சுவலா டிபெண்ட்ஸ் அப்பான் ஒர்க்கு தான். 1 hour 2 hour ஒர்க் பண்றீங்கன்னா 1 hourக்கு 250 ரூபாய். ஒரு 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 இப்போ ஒரு எடிட்டரா நீங்க ஒரு டிசைனரா ஒர்க் பண்றீங்கன்னா 1 hourக்கு 250 ரூபாய் மினிமம் சார்ஜ் பண்ணுவாங்க, டிசைனிங் சார்ஜ். ஓகேவா? ஓகே சார். இப்போ என்னுடைய வெப்சைட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன், நானே தான் தம்ப்நெயில் பண்ணிக்கிறேன். சாரி, என்னுடைய வீடியோஸ்க்கு அதோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் பண்ணிக்கினது தான். இருக்கு பாருங்க. சொல்றது புரியுதுங்களா? இதே மாதிரி சப்போஸ் நான் இவர்கிட்ட போய் நான் கேட்டேன்னா, இப்போ சப்போஸ் என்னால பண்ண முடியல ப்ரோ, எனக்கு வந்து தம்ப்நெயில் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி நான் அவர்கிட்ட போய் கேட்டேன்னா அவர் என்ன பண்ணுவாரு, என்கிட்ட சார்ஜ் பண்ணுவாரு. எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாரு? ஒரு மினிமல் அமௌண்ட் ஒரு 400 சார்ஜ் பண்ணுவார். இது ரீல்ஸுக்கு கூட தம்ப்நெயில் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு கூட இங்க ஆள் இருக்காங்க தம்ப்நெயில் பண்ணி கொடுக்கறதுக்குலாம். நீங்க அதுதான் சொன்னோம் இல்லையா, இங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு கைஸ். நீங்க வந்து அதை நோக்கிய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஜாபை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம உங்க டிசைன் ஸ்கில்ல எப்படி எல்லாம் கொண்டு போலான்றத பாருங்க. ஓகேவா? எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்டா ஆள் இருக்கிறாங்க. இப்போ நானே பிஎன்ஐக்கு தான் நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதோ இருக்கு பாருங்க, இதெல்லாம் நம்ம பண்ணதுதான். இது வந்து பிஎன்ஐ பாண்டிச்சேரிக்கு பண்ணது. ஓகேங்களா? இதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ண அப்படின்னா 18,000 ரூபாய். இந்த ஈவெண்ட்டுக்கு மட்டும் நான் எவ்வளவு வாங்கினேன்னா 18,000 ரூபாய் வாங்கினேன் நான். ஆனா செம்ம ஒர்க். ஒரு ஒர்க் 2 ஒர்க்லாம் இல்ல, கிட்டத்தட்ட 16 பேனர் பண்ணி கொடுத்தேன். அதாவது இந்த பேனர்
அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஃப்ளெக்ஸ் பேனர். 16 ஃப்ளெக்ஸ் பேனரு, பிபிடி, டைரி, அது இதுன்னு சொல்லி நிறைய, கிட்டத்தட்ட ஒரு 18,000 ரூபாய்க்கு பில்லு போட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயா ஸ்வீட்ஸு, நிறைய சின்ன சின்ன கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, இப்போ யாராருக்கெல்லாம் இப்போ ஃப்ரீயா இருக்கீங்க, நான் ஃப்ரீயா இருக்கேன், எனக்கு இன்டர்ன்ஷிப், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியுமான்னு கேட்குறவங்களாம் யாராரு?